ஹலோ, நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா மொறுன்னு தோசை வரதுக்கும், தோசை ஊற்றிக்கிட்டே இருப்போம். 2 தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணோன்னா அது பிரிஞ்சிரும், இல்லைனா தோசை ஒட்டி வரும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் தோசைக்கல்லை சேஃபாக வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். இரும்பு தோசைக்கல் நான்ஸ்டிக் தோசை கல்லை விட 10 மடங்கு பெட்ரு. சூப்பர்பாக தோசை சுடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு முதல்ல அதில் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் துணியோ இல்லை காஞ்சி துணியோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா 3 தோசை ஊற்றுனதுக்கப்புறம் தோசைக்கல் ஹீட் ஆகும்போது இந்த ஹீட்டு குறையும். அப்புறம் நீங்கள் துணியில் தொடச்சிட்டு எண்ணெய் துணின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் துணி ஒன்று வச்சு, அதாவது துணியை எண்ணெயில் டிப் பண்ணி நீங்கள் இதை தொடச்சி எடுத்தீங்க. வெங்காயம், பொட்டேட்டோ இதெல்லாம் தாண்டி ஒரு துணி தோசைக்கல்லுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, ஒரு காட்டன் துணி. அதை நல்லா பெருசாக பந்து மாதிரி ஆக்கிட்டு அதில் எண்ணெயை நீங்கள் தொட்டு நல்லா தோசைக்கல்லை தொடச்சிட்டு தோசை சுடும்போது தோசை ஒட்டவும் ஒட்டாது, நல்ல மொறுன்னு தோசை வரும். நீங்கள் எண்ணெய் அதிகம் ஊற்றாமல் மொறு தோசைக்கு மூடி போட்டு வேக வச்சு பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக தோசை வரும். அதாவது சின்ன கரண்டியில் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா டீப் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பேப்பர் தோசை ரெடி.